ஸ்டிக்கி சாக்லேட் கேக் செய்முறை. ஒரு பெரிய கிண்ணத்தில் 5 முட்டைகளை உடைத்து ஊற்றவும். சர்க்கரையை அதனுடன் சேர்க்கவும். இயந்திரத்தில் பீட் செய்வதாக இருந்தால் சர்க்கரையை அப்படியே பயன்படுத்தலாம். கைகளால் பீட் செய்வதாக இருந்தால் சர்க்கரையை மிக்சியில் பொடி செய்து பயன்படுத்தவும். முட்டையும் சர்க்கரையும் நன்றாக நுரைக்கும் வரை பீட் செய்யவும். இந்த கலவையை பீட் செய்யும் போதே 300 கிராம் வெண்ணெயை உருக்கி தயாராக வைத்துக் கொள்ளவும். முட்டை மற்றும் சர்க்கரை கலவை நன்றாக பீட் ஆனதும் 90 கிராம் கொக்கோ பவுடர் மற்றும் 60 கிராம் மைதா மாவை சேர்க்கவும். இதை மெதுவாக கலக்க வேண்டும். மிக வேகமாக கலந்தால் மாவு வெளியே சிதற ஆரம்பித்துவிடும். மாவு, முட்டை, சர்க்கரை ஆகிய மூன்றையும் நன்றாக கலக்கும் வரை மெதுவாக ஓடவிடவும். அனைத்தும் நன்றாக கலந்த பிறகு உருகிய வெண்ணெயை கடைசியாக சேர்க்கவும். இதை மிக மெதுவாக லேசாக கலக்க வேண்டும். ஆனால் அதிக நேரம் கலக்கக்கூடாது. கலவை தயாரானதும் அதை ஒரு கிண்ணத்தில் மாற்றவும். பேக் செய்ய போகும் பவுல் முழுவதும் வெண்ணெய் தடவி அதில் சீசனிங் சேர்த்து வைக்கவும். பவுலின் 3/4 பகுதி மட்டுமே கேக் கலவையை நிரப்பவும். முழுவதுமாக நிரப்பினால் பேக் ஆகும் போது மேலே வந்துவிடும். கேக் கலவையை பவுலில் நிரப்பியதும் அதை அடுப்பில் வைத்து சரியாக 25 நிமிடங்கள் பேக் செய்யவும். 25 நிமிடங்கள் கழித்து கேக் நன்றாக வெந்திருக்கும். அதை வெளியே எடுத்து ஒரு தட்டிற்கு மாற்றவும். கேக் சரியான அமைப்பில் வந்திருக்கும். இதை அப்படியே டீ கேக் போலவும் சாப்பிடலாம் அல்லது விருப்பப்பட்டால் மேலே கிரீம் தடவி அலங்கரித்தும் சுவைக்கலாம்.